பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 10. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணியதனால் பாவம் செய்தீர்கள் என்று சொல்லி எஸ்ரா சொல்கிறதை பார்க்கிறோம். எஸ்ராவுடைய வார்த்தை ஜனங்களுக்கு நேராக மிகவும் பிரத்யட்சமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள், அந்நிய ஸ்திரியை நீங்கள் திருமணம் பண்ணினதுனால நீங்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தீர்கள் என்று சொல்லி மிகவும் யதார்த்தமாக மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் அவருடைய பாவத்தை சுட்டி காட்டுற அந்த சூழலை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள், ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமத்தை செய்திருக்கிறார்கள், எல்லா ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்களே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய அதிகாரத்தின் நிமித்தமாய் இங்கே எஸ்ரா பேசுகிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். நீங்கள் வேறே ஜாதி பெண்ணை, வேறே இனத்து பெண்ணை, தேவன் அல்லாதவருடைய இனத்து பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள். இது தேவனுக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமேது. ஆகவே இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அந்தகாரத்தின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட கட்டளையை இவர்கள் மீறினார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம், தேவனுடைய கட்டளை மீறுவதே பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய கட்டளை இவர்கள் மீறினார்கள். தேவனுடைய கட்டளை மீறி இவர்கள் பாவம் செய்தார்கள். தேவனுடைய கட்டளை மீறினதுனால இவர்கள் தேவனை விட்டு அந்நியர்களாக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்கிறார், இனி நீங்கள் இப்படி காரியங்களை செய்ய வேண்டாம். ஆக தேவனத்தை நீங்கள் அறிக்கை செய்து அவருடைய பிரியத்தின்படியே செய்து, இது மிக முக்கியமானது. அவருடைய தேவனுடைய பிரியத்தின்படியே, தேவனுடைய விருப்பத்தின்படியே. ஒரு தகப்பனுடைய பிள்ளை தகப்பன் சொல்வது போல செய்கிற பொழுது தான் அது பிரியத்தின் பிள்ளையாக இருக்க முடியும், அப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக இருக்க முடியும். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, பிரியத்தின் பிள்ளைகளாக, பிரியமான தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக, தேவன் விரும்புகிற, தேவன் பிரியப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அவருடைய பிரியத்தின்படி இங்கே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதிகளையும் ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். தேவனுக்கு பிரியமானதை செய்து, தேவனுக்கு அன்பானதை செய்து, தேவன் பிரியப்படுகிற, அவர் மகிமைப்படுகிற, அவர் விரும்புகிறதை செய் என்று சொல்கிறார். ஆகவே நாம் செய்கிற எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று சொன்னால் இருக்க முடியாது. ஆனால் நாம் தேவனை அறிந்து செய்கிற பொழுது, தேவனை புரிந்து செய்கிற பொழுது எல்லாமே தேவனுக்கு விருப்பமான, தேவன சித்தமாக அது இருக்கு என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆகவே தேவனை சித்தத்தை அறிந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேவனை சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது தேவன் அதிலே பிரியப்படுவார். எல்லா ஜனங்களும் சத்தத்தோடு எழுந்து சொன்னாங்க, நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் செய்ய வேண்டியதுதான் என்று ஒப்பு கொடுத்தார்கள். வசனம் 12 வாசிக்கிறோம், எல்லா ஜனங்களும் அவருடைய வார்த்தையின்படியே ஒப்பு கொடுத்தார்கள். எஸ்ரா சொன்ன வார்த்தைக்கு ஒன்றும் அவர்கள் மாறுத்துடன் சொல்லவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. ஊழியக்காரர்கள் செய்கிற பிரசங்கனை பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பாச குத்தி காட்டுறாரு, என்னுடைய குறைகளை சொல்கிறாரு, எனக்கு விரோதம் பேசுகிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே அவங்க சொல்கிறாங்க, நீர் சரியான வார்த்தையை சொன்னீர், நீர் சரியான பிரதியுத்தரம் சொன்னீர், நீ சொன்னது சரியானது தான், நீங்கள் சொன்னதை விட நாங்கள் செய்ய வேண்டியது உண்மைதான், சரிதான் என்று அந்த வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்க்கிறோம். ஆகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு தேவன் மிகவும் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம சபையின் போதகர் சொல்கிற பிரசங்கத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோன்றதான் முக்கியம். ஆகவே பேசுகிற நீங்களல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இங்கே ஜனங்கள் எல்லாரும் நீ பேசினது சரிதான், நான் அதை கேட்கிறோம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு நேராக வார்த்தை வருகிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்ய வேண்டியது தான் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஆகவே நாமும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும், நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, எச்சரிப்பு வருகிற பொழுதும். இங்கே வந்தது எச்சரிப்பு தான், இங்கே வந்து ஆசீர்வாதமான வார்த்தை கிடையாது, ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை. என்ன எச்சரிப்பு?
அந்நியஸ்தரோடு நீங்கள் கலவுறீங்க, உங்கள் பாவத்தை விட்டு விலகுங்க என்று எச்சரித்தான். அவர்கள் அப்படியே ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் நமக்கு எதிராக ஒரு வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை அடுத்த ஸ்தானத்தை கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தத்தை நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எஸ்ராவின் பிரசங்கத்தை, எஸ்ராவுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று ஒத்துக்கொண்டாங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு நேராக வார்த்தை வருகிற பொழுது எங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ள ஆண்டு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.